அபிரகாம், நேரம் செல்ல செல்ல அந்த உயிரிழப்பு அதிகமாகிக் கொண்டே போவது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. முதற்கட்டமாக இந்த சம்பவம் நடைபெற்றவுடன் முதற்கட்ட தகவலாக 10 பேர் வரை பலியாக இருக்கிறார்கள், பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு நேரம் செல்ல செல்ல உயிரிழப்பு 20 ஆனது, அதற்கு பிறகு 30 ஆனது, 32, 38 ஆனது, அதற்கு பிறகு தற்போது 40 பேர் பலியாக இருக்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கின்றது. 40 பேர் வரை பலியாக இருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் 10க்கும் மேற்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சோகமான செய்தியை தான் நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி என்றால் உயிரிழப்பு இன்னும் அதிகரிக்குமோ என்ற ஒரு மிகப்பெரிய அச்சம் என்பது ஏற்படுகிறது. தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவம் நடைபெற்ற கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரம் அந்த பகுதியில் தற்போது ஒரு ரணகளமாக மாறி இருக்கின்றதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதாவது அந்த பகுதியே தற்போது மக்கள் அதிக அளவில் கூடியிருந்த அந்த இடம், கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்ட அந்த இடம், எங்கு பார்த்தாலும் அழுகுரலாக காட்சியளித்த அந்த இடம் தற்போது ஒரு கலவரம் நடந்த இடத்தை போன்று மாறி இருப்பதையும் மிகப்பெரிய அதன் மூலமாக எந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் நம்மால் புரிஞ்சிக்க முடிகின்றது. நாம் விரைவில் அதையும் பார்க்க இருக்கின்றோம். என்றால் கிட்டத்தட்ட அந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் அவர்கள் தரப்பிலும் சில அறிவுறுத்தல்கள் வழங்கியிருந்தார்கள், அதுவும் மறுக்க முடியாது. ஏனென்றால் குழந்தைகளை யாரும் அழைத்துக் கொண்டு வர வேண்டாம், கர்ப்பிணி பெண்கள் யாரும் வர வேண்டாம், வயதானவர்கள் யாரும் வர வேண்டாம் என்றெல்லாம் பல அறிவுறுத்தல்கள் என்பது வழங்கப்பட்டது. ஆனால் எந்தவித அறிவுறுத்தலையும் தொண்டர்கள் பின்பற்றப்படவில்லை. கண்மூடித்தனமாக விஜயை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அவர்கள் மனதில் மேலோங்கி இருந்தது. அதுதான் இத்தகைய ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நிகழ முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. விஜயை நேரில் பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். பல ஆண்டுகளாக திரையில் பார்த்த விஜயை ஒரு முறையாவது நேரில் பார்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் ரசிகர்கள் மத்தியில் இருந்த மிக ஒரு ஆழமான எண்ணமாக இருந்திருக்கிறது. தவிர அங்கு அதிக அளவில் கூட்டம் கூடுகிறது, அதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்றெல்லாம் அவர்கள் யாரும் யோசிக்கவில்லை. இந்நிலையில் இந்த நிகழ்வு தொடர்பாக டிஜிபி விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கரூரில் ஏற்பட்ட உயிரிழப்பு, அது தொடர்பாக அது அங்கு நடந்தது என்ன என்பது குறித்தும், கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் இந்த தொடர்பாக விளக்கம் கொடுத்து வருகின்றார். அதாவது அந்த விளக்கத்தில் இந்த கூட்ட நெரிசலில் சம்பவம் தொடர்பாக என்ன நிகழ்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது, காவல்துறையின் தற்போதைய முதற்கட்ட நடவடிக்கை என்ன, 4 பிரிவின் கீழ் தற்போது வரை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசினுடைய தமிழக காவல்துறை டிஜிபி வெங்கட்ராமன் இது தொடர்பாக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் இது தொடர்பாக விளக்கம் அளித்து வருகின்றார். அது இந்த விளக்கத்தில் அவர் பல முக்கிய தகவல்களையும் தெரிவிக்க இருக்கின்றார். அதாவது என்னவென்றால், இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது, தற்போது வரையிலும் கிட்டத்தட்ட சம்பவம் நடைபெற்று பல மணி நேரம் ஆகக்கூடிய நிலையில் இத்தனை மணி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் முதற்கட்ட தகவல் என்ன, கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி தற்போது 40 பேர் வரை பலியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விளக்கம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. என்றால் புரோட்டோகால் படி இந்த மிகப்பெரிய தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்ற உடனடியாக டிஜிபி பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் இது தொடர்பாக விளக்கம் அளிக்கக்கூடியது இந்த புரோட்டோகால் படி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே காவல்துறை தரப்பில் 4 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறார்கள். அதில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் விபி மதியழகன் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் டிஜிபியினுடைய விளக்கமும் பார்க்கப்படுகிறது என்றால் செய்தியாளருடைய கேள்விக்கு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். என்றால் ஏற்கனவே காவல்துறை தரப்பில் பல்வேறு கண்டிஷன் என்று சொல்லக்கூடிய நிபந்தனைகள் எல்லாமே விதிக்கப்பட்டது. 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் ஒவ்வொரு பகுதிக்கும் செல்லும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழலை அடிப்படையாக வைத்து சில நிபந்தனைகளை போலீசார் விதிப்பார்கள், இந்த நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும் என்று. அந்த வகையில் விஜயினுடைய கரூர் பிரச்சாரத்தின் போது என்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது, அதை முறையாக விஜய் மற்றும் விஜயினுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் அதை சரியாக பின்பற்றினார்களா என்றெல்லாம் ஒரு கேள்வி எழும்.
அந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் இந்த விளக்கத்தின் போது செய்தியாளர்கள் பல கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். அதற்கு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் விளக்கம் அளித்து வருகிறார். தற்போது வரை 38 பேர் வரை பலியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினர் கேட்ட 2 அதாவது மிக முக்கியமான நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்பட்டது. அதிக கூட்டம் கூடும் போது என்னென்ன பிரச்சனை ஏற்படும், எப்படி தவிர்க்கணும் என்று. தற்போது வரை 38 பேர் பலியாக இருப்பதாக காவல்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இதுதான் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையாக பார்க்கப்படுகிறது. விஜய் பிரச்சார கூட்டத்தில் 38 பேர் வரை பலியாக இருப்பதாக காவல்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கேட்ட 2 இடமும் குறுகிய இடம் என்பதால் தான் அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. அவர்கள் அதாவது டிஜிபி விளக்கத்தை பொறுத்தவரையில் 2 இடங்களை தமிழக வெற்றி கழகம் கேட்டார்கள். அதாவது அது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கரூர் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் BP மதியழகன் தான் அந்த காவல் கண்காணிப்பாளருக்கு கடிதம் அனுப்பினார். அந்த கடிதம் தான் அவர் 2 இடங்கள் கேட்டிருக்கிறார். ஒன்று இந்த ரவுண்டானா, அதாவது லைட் ஹவுஸ், அதே போன்று உழவர் சந்தை, அதற்கு அருகே 2 இடங்களை கேட்டிருக்கிறார். 2 இடமும் குறுகிய இடம் என்பதால் தான் வேலுச்சாமிபுரம் கொடுக்கப்பட்டது. இது நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்த மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக தான் இது பார்க்கப்படுகிறது. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் கேட்ட அந்த 2 இடத்தில் ஏதேனும் ஒரு இடத்தை போலீசார் அனுமதி கொடுத்திருந்தால் தற்போது ஏற்பட்ட உயிரிழப்பு என்பது 2 மடங்காக கூட மாறி இருக்கலாம். அதற்கான வாய்ப்பும் அபாயமும் அதிகமாக இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் சொன்னது 10,000 பேர், ஆனால் வந்தவர்கள் எண்ணிக்கை என்பது 35,000 பேராக இருந்தது என்று டிஜிபி வெங்கட்ராமன் விளக்கத்தை தெரிவித்தார். அந்த BP மதியழகன் அந்த கடிதத்தில் 10,000 பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்திருந்தார். ஆனால் போலீசாருடைய விளக்கத்தில், டிஜிபி விளக்கத்தில் 35,000 பேர் வந்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் சொன்னது ஒன்று, ஆனால் அங்கு நடந்தது ஒன்று என்று தெரிவிக்கிறார். தமிழக வெற்றி கழகம் தரப்பில் முன்னதாக அனுமதி கேட்ட 2 இடங்களும் இதைவிட மிக குறுகலான சிறிய இடம். அங்கு அனுமதி கொடுத்திருந்தால் நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு மிக குறுகலான இடமாக தான் அது இருக்கின்றது. அதனால்தான் அதைவிட வசதியான இடத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வேலுச்சாமிபுரத்தை தமிழக வெற்றி கழகம் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக கொடுக்கப்பட்டது என்று வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபி, சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் விளக்கம் கொடுத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் சொன்னது, BP மதியழகன் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டது 10,000 தொண்டர்கள் வருவார்கள் என்று அந்த எண்ணிக்கை அவர் குறிப்பிட்டது. அந்த கடிதத்தில் இந்த எண்ணிக்கை இருக்கின்றது, 10,000 பேர் வருவார்கள் என்ற எண்ணிக்கை இருக்கின்றது. ஆனால் வந்தது 35,000 பேர் என்று டிஜிபி குறிப்பிடுகிறார். மதியம் 3 மணி என்ற காவல்துறை அனுமதி அளித்த நேரத்தை காட்டிலும் விஜய் கூடுதலாக அந்த நேரத்தை அவர் மாற்றி இருக்கிறார். போலீசிடம் கொடுத்த மனுவில் 3 மணியிலிருந்து 10 மணி வரை என்றுதான் அவர்கள் அனுமதியை கேட்டார்கள். விஜய் பிரச்சார கூட்டத்திற்காக 12 மணியிலிருந்தே கூட்டம் கூட தொடங்கி இருக்கிறது. போலீசிடம் கொடுத்த மனுவில் 3 மணியிலிருந்து 10 மணி வரை தான் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தை விஜய் கடந்திருக்கிறார் என்பதும் இந்த விபத்துக்கு மிக முக்கியமான, இந்த நிகழ்வுக்கு, சோக நிகழ்வுக்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 3 மணியிலிருந்து 10 மணி வரை அப்படின்னு என்றே அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதில் மிக முக்கியமாக 10,000 பேர் மட்டும்தான் வருவார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் டிஜிபி பொறுப்பு டிஜிபி, சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி கொடுத்த விளக்கத்தில் 30,000 பேர் வரை, 35,000 பேர் வரை வந்திருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 35,000 பேர் வரை வந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக காவல்துறை கொடுத்த, அதாவது தமிழக வெற்றி கழகம் கொடுத்த நேரத்தை காட்டிலும் விட கூடுதல் நேரத்தை அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் மக்கள் 12 மணி அளவில் இருந்தே அவர்கள் அங்கு வர தொடங்கியிருக்கிறார்கள். அதுதான் இந்த விபத்துக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவதாக டிஜிபி விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கேட்ட 2 இடங்களில் ஏதேனும் ஒன்றை கொடுத்திருந்தால் நிலைமை மிக மிக மோசமாக மாறியிருக்கும் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கேட்ட இடம் என்பது மிக சிறிய இடம். அவர்கள் கேட்ட அந்த உழவு சந்தையாக இருக்கட்டும், அதே போன்று அந்த லைட் ஹவுஸ் பகுதியாக இருக்கட்டும், மிக சிறிய இடம். அந்த இடத்தில் அனுமதி கொடுத்திருந்தால் நிலைமை மிக மிக மோசமாக மாறியிருக்கும். அதனாலதான் சற்று அதிக இடம் இருக்கக்கூடிய பகுதியான வேலுச்சாமிபுரம் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று டிஜிபி விளக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த டிஜிபி விளக்கத்தில் மிக முக்கியமான 3 விடயங்கள் நாம் பார்க்க வேண்டும். அதில் மிக முக்கியமான விஷயம், முதல் விடயம் என்னவென்றால், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் BP மதியழகன் கொடுத்த கடிதத்தில் 2 இடங்களை கேட்டிருந்தார். ஒன்று லைட் ஹவுஸ் அருகே மற்றும் உழவர் சந்தை, அந்த 2 இடங்களை கேட்டிருந்தார். ஆனால் அந்த 2 இடங்களும் மிக சிறிய இடம் என்பதால் காவல்துறை தரப்பில் அதைவிட பெரிய இடமாக இருக்கக்கூடிய, மிக முக்கியமான அதைவிட பெரிய இடமாக இருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரம் கொடுக்கப்பட்டது. ஒன்று.
ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தில் இடத்தை கொடுத்திருந்தால் நிலைமை இன்னும் பயங்கரமாக மாறியிருக்கும். இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக ஒரு விளக்கத்தில் பார்க்க முடிகிறது.